ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோபி மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மேரினேட் பண்ண காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் சிம்பிளான மசாலா போட்டு தான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பொரிங்க, நல்லா கிறிஸ்பியாக வரும். காலிஃப்ளவர் பொரிச்சதுக்கப்புறம் திருப்பி கேஸ் ஆன் பண்ணிட்டு இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பொரிச்ச எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகமும் ஆனியனும் க்யூபாக கட் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ரொம்ப வசங்க வேணாம், செம்மையாக வசங்கினா போதும். அதுக்கப்புறம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டு நல்லா கொதித்து வந்தோடனே ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை போட்டு உங்களுக்கு ட்ரையாக வேணால் ட்ரையாக இல்லை கிரேவியாக வேணால் கிரேவியாக வச்சு இறக்குனீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.